ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் கோகோனட் மில்க்லேருந்து கோகோனட் ஆயில் வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஒரு இந்த தேங்காய் ஓடு வச்சு ஒரு கேண்டில் ஹோல்டர் எப்படி செய்கிறதும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். குட்டி சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி 2 வாட்டி நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பாலை ஃப்ரிட்ஜில் ஒரு 4 ஹார்ஸ் வச்சிடலாம். நமக்கு திக்காக க்ரீம் ஃபார்ம் ஆகும். அதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். நான் 10 ருபீஸ் தேங்காய் தாங்க 2 எடுத்திருக்கேன். அதுக்கே எனக்கு 50 ml எண்ணெய் கிடச்சிது. இது தாங்க அந்த கேண்டில் ஹோல்டர். மேலே உள்ள அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் 10 ருபீஸில் 2 கேண்டில் எடுத்து இந்த மாதிரி உருக்கி வச்சுருக்கேன். கலருக்கு ஆரஞ்சு கலர் க்ரையான்ஸும் அதோடு போட்டு நான் உருக்கி இந்த மாதிரி கேண்டில் செய்து வச்சுருக்கேன். திரி அந்த கேண்டில்லே இருக்கும் இல்லையா, அதையே நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் தேங்காய் திருகுனிங்கன்னா இந்த மாதிரி ஓட தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் நம்ம செய்யலாம். இது நார்மல் கேண்டிலை விட ஒரு 1 மந்த் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா அந்த கேண்டில் எரியும் போது அந்த கேண்டில் உருகி வெளியே போகாமல் இந்த ஓடுக்குள்ளேயே இருக்கிறதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா டேஸ் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 4 ஹார்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு திக்கான க்ரீம் ஃபார்மாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஐஸ்கிரீம் மாதிரி மேலே அப்படியே ஃபார்மாக இருக்குது பாருங்கள். இதை ஒரு அடி கனமான பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் நம்மளோட ஹோம்மேட் கோகோனட் ஆயில் சூப்பராக நமக்கு கிடச்சிருங்க. நமக்கு எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் நமக்கு இந்த மாதிரி பியூர் கோகோனட் ஆயில் எங்கேயுமே கிடைக்காதுங்க. நம்ம வீட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி செய்ய முடியும். இதை பாருங்கள், எண்ணெய் ஓரமாக பிரிஞ்சு வருது. உங்களுக்கு மந்த்லி யூசேஜுக்கு நீங்கள் ஒரு 5 கோகோனட் வாங்கி இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எப்படியும் உங்களுக்கு 1/2 லிட்ரு கோகோனட் ஆயில் கிடைக்கும். இந்த ஆயில் ஹேர், ஸ்கின், சமையலுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பயங்கர ஃப்ளேவராக நல்லா இருக்குங்க. வாசனையும் நல்லாயிருக்கும். அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அண்டு ட்ரை ஸ்கின் இருக்கவங்க நைட்டு தூங்குறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி இந்த கோகோனட் ஆயிலை ஃபேஸில் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கிட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அந்த ட்ரை ஸ்கின்னே இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளுக்கு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அந்த தேங்காய் பால்லாம் நல்லா சுருண்டு அந்த கடைசியாக அந்த க்ரன்ச்சினஸ், அதாவது முறுமுறுன்னு கிடைக்கும் அந்த தேங்காய் பால். அதுதான் கடைசி ஸ்டேஜு. அதோடு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இரும்பு கடாய் கூட எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த அடி பிடிக்காமல் இருக்காது. என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கு இந்த 2 குட்டி தேங்காயிலே 50 ml எண்ணெய் கிடச்சிதுங்க. அவ்வளோதான், நம்மளோட கோகோனட் ஆயில் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். நம்மளோட ஹோம்மேட் பியூர் கோகோனட் ஆயில் நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த 50 ml கோகோனட் ஆயிலுக்கு நான் வெறும் 20 ருபீஸ் தாங்க செலவு பண்ணேன். நீங்கள் மந்த்லி ஒரு 100 ருபீஸ் ஒரு 150 சொல்லுங்கள், அதை செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/2 லிட்டர் பியூர் கோகோனட் ஆயில் கிடைக்குங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.